CGL paper test batch start பண்ணோம்ல அந்த பேப்பரோட டிஸ்கஷன் 1. ஓகே 7 o'clock ஸ்டார்ட் பண்றதா இருந்தது. சாரி, நெட்வொர்க் இஷ்யூ அண்ட் இது ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம 7 o'clock ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாரி ஃபார் தி டிலே. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் எழுதிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பார்த்தலாம். எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் இசட் கியூப் மைனஸ் 3xy z இஸ் வாட் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் வேணும். ரெண்டாவது போர்ஷன் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். அந்த போர்ஷனுக்கு பதிலாக நான் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படி போட்டுக்கிறேன். சரியா, இது ஒரு ஃபார்முலா. செகண்ட் போர்ஷன் ஆஃப் திஸ் ஃபார்முலா என்ன? whole divided by 2. அது ரொம்ப முக்கியம். This value is nothing but x square plus y square plus z square minus xy minus zx minus yz. இந்த ஃபார்முலாவை ரீப்ளேஸ் பண்றதா இது. ஸோ டைரக்டா இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா x plus this எவ்வளோ ஆச்சு? 5.51, 5.52, 5.57. ஓகே, ஸோ 5.57 add பண்ணீங்கன்னா you will get 0, carry 6, carry is 1, 6, 16.6. So 16.6 by 6 by 2 வெளியே எடுத்துக்கங்க இந்த பக்கம். Okay, now it is 8.3 அப்படியே இருக்கட்டும். Now x minus y எவ்வளோன்னா this minus this எவ்வளோ? 0.01. 0.01 ஸ்கொயர் பண்ணா 0.0001, 4 டிஜிட் இருக்கும். இதையும் சப்ட்ராக்ட் பண்ணா 0.05, அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 0.0025 வரும். ஃபைன், இது மல்டிபிள் பண்ணீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 0.06 வரும். அதை ஸ்கொயர் பண்ணா 0.0036. So adding this what will get? 0.0062 வரும். இது 8.3. இந்த இடத்துல வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க 4 டிஜிட் இருக்கு, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்கு. ஸோ if you adding it you will get 5 டிஜிட் வரணும். 5 டிஜிட் இது மட்டும் தான் இருக்கு. Don't multiply this. Next question வாங்க. Question number 2. X plus y plus z equal to 19. X square plus y square plus equal to 133. Xy is x z equal to y square. What is the difference between x and z? Fine. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு லிங்கே வந்து x plus y plus z ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்க. You will get right hand side is 361. 19 square is 361. If you square it, what will get? X square plus y square plus z square plus 2 times of xy plus yz plus zx. இதை நான் கண்டுபிடிக்கிறேன். yz and this 2 times of this equal to 361. Okay, இதோட வேல்யூ எவ்வளோ? 133. 133 if you are taking that. If you are taking that value this side, you will get 8, 2 to 8. This 2 times of this. 1 times of this what? xy plus yz plus zx equal to 114. Okay, now xyz equal to y squared. இப்போ இது வந்து 114. xz பதிலாக xz இது பதிலாக 1 y squared எழுதுனீங்கன்னா y square plus yz plus xy அப்படி வரும், which is equal to 114. இதில் எல்லாத்துலையும் y காமனாக இருக்கலாம். y வெளியே எடுத்துட்டீங்கன்னா x plus y plus z into y equal to 114 வரும். We know that x plus y plus z is equal to 19. So 19 நீங்க எடுத்து போட்டீங்கன்னா 19 times of y equal to 114. 9 cancel பண்ணீங்கன்னா 19 6 times of 19 is 114. So y we know that y is 6. Okay, y is 6. அப்போ x is என்ன? 36, because x squared x is equal to y squared. Clear? Good. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது z க்கும் x க்கும் உள்ள டிஃபரன்ஸ். Fine. X plus y plus z equal to, we know that 19. அதுல y மட்டும் 6 அங்க எடுத்துட்டு போனா 13 வரும். சரியா, அப்ப x plus z equal to 13. ஓகே, ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 13 வரணும், ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா 36 வரணும். அது என்ன நம்பரா இருக்க முடியும்னா கண்டிப்பா 9 and 4 தான் இருக்க முடியும். because product is 36, the sum is 13, you will get
19 and 9 and 4 other, they are asking the difference between 2, 9 and 4 difference is 5. So answer is 5. So ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், பட் எண்ட்ல தான் நீங்க ட்விஸ்ட் இருக்கு. So be careful. Next question வாங்க. Question number 3. 16x square plus 9y square plus 4z square equal to this, 24 times of this. Now what is the value of xy plus y 2z? Okay. So இந்த மாதிரி கேசஸ்லாம் ரொம்ப 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 சிம்பிள். இதில் வந்து நீங்கள் 24x x square minus 24x, okay, so plus 9y square minus plus 24y plus 4z square minus 24z plus 61 equal to 0. சரியா? இதுல இருந்து ஒரு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 4 வரும். அந்த 4 எடுத்து இங்க டிவைட் பண்ணினா இங்க 6 வரும். 6ல இருந்து ஒரு 2 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா டிவைட் பண்ணீங்கன்னா 3 வரும். அந்த 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9 வரும். ஓகே, ஸோ 16x ஸ்கொயர் மைனஸ் 24x பிளஸ் 9 போடணும். எப்படி போடணும்னா இது ஸ்கொயர் ரூட், அந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ இங்க டிவைட் பண்ணுங்க. 24 4 ஆல் டிவைட் பண்ண 6 வரும். வந்த வேல்யூ மறுபடியும் 2 ஆல் டிவைட் பண்ணுங்க, தட் இஸ் 3 வரும். 3 ஸ்கொயர் பண்ணா 9 இங்க வரும். சரியா? பிளஸ் இதே மாதிரி தான் இந்த கேஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3 வரும். 3 இங்க டிவைட் பண்ணா 8 வரும். 8 2 ஆல் டிவைட் பண்ணா 4 வரும். 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16 வரும். ஸோ 24y plus 16. அதே லாஜிக் தான் இங்கேயும். 2 ஆல் 4 ரூட் வந்து 2, 2 இங்க எடுத்து டிவைட் பண்ணா 12 வரும். 12 மறுபடியும் 2 டிவைட் பண்ணா 6 வரும். 6 ஸ்கொயர் பண்ணா 36 வரும். ஓகே, ஸோ மைனஸ் 24z plus 36 equal to 0. Okay, இந்த 36 இந்த 6 இந்த 9 இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 31 61 வரணும். 61 வந்தாதான் you are right. Then what is this? இது வந்து 4x minus 3 உடைய ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இது வந்து 3y plus 4 உடைய ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2z plus 2z minus 6 உடைய ஹோல் ஸ்கொயர் equal to 0. இந்த மாதிரி ஈக்குவல் டு 0 வந்து ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருந்தா இதுவும் 0வா இருக்கணும், இதுவும் 0வா இருக்கணும், இதுவும் 0வா இருந்தா தான் இது நடக்கும். ஸோ இது 0வா வருது அப்படின்னா எக்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா எக்ஸ் வேல்யூ 3/4. இது 0வானா ஒய் வேல்யூ என்ன -4/3. இது ஈக்குவல் டு 0 வந்தா இசட் ஈக்குவல் டு 6, 2 இசட் ஈக்குவல் டு 6, இசட் ஈக்குவல் டு 3. ஸோ சப்ஸ்டிட்யூட் ஓவர் ஹியர் xy என்ன, இது மல்டிப்ளை பண்ணா -1 வரும். Plus 2 times of z equal to 2 times of 3 is 6. So the answer is 5. So ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், பட் இவ்வளோ வேலை பண்ணுமானா ஷார்ட்கட் இருக்கு. ஷார்ட்கட் என்ன பண்ணலாம்னா சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் தான், பட் பர்ஃபெக்டா அந்த இடத்துல யூஸ் பண்ண தெரியணும். ஓகே, இதுல இருந்து ஒரு 2 கட் பண்ணுங்க. 2 கட் பண்ணா 12 வரும். அப்படி அப்படியே ஈக்குவேட் பண்ணுங்க. 16x squared equal to x squared equal to 12x. அப்போ x கட் பண்ணீங்கன்னா x equal to 4/3 is 3/4. அப்படியே டைரக்டா நீங்க கட் பண்ணலாம். அதே மாதிரி 9y squared equal to -12 அப்படி வரும். y equal to -4/3. டைரக்ட் ஆன்சர். ஓகே, டைரக்ட்லி யூ கேன் சப்ஸ்டிட்யூட் இட். 4z squared equal to 12z அப்படி போட்டீங்கன்னா z equal to டைரக்டா 3. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணீங்கன்னா டைரக்ட் ஆன்சர், டைரக்ட்லி யூ கேன் சப்ஸ்டிட்யூட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. கொஸ்டின் நம்பர் 4. Question number 4. X plus y plus is equal to 19x y plus y z plus z equal to 1 and 4. What is the value of this கேக்குறாங்க. இது வந்து உள்ளுக்குள்ள கண்டுபிடிக்கிறதுக்கு x plus y plus z equal to formula x plus y plus z into x square plus y square plus z square minus xy minus zx minus yz. இதுதான் டைரக்ட் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலால வந்து இது தெரியும், ஃபைன் 19. இது தெரியாது, இது தெரியும், பட் இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. x plus y plus z whole square பண்ணிக்கலாம். That is x plus y plus z whole square minus 3 times of xy yz zx ன்னு இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ரீரைட் பண்ணிக்கலாம். சரியா? அப்படி பண்ணீங்கன்னா directly you can direct take as 19 square minus 3 times of this is 114. இப்படி எடுத்துக்கலாம். இதுல 19 இருக்கு, இதுல 19 இருக்கு. 19 வெளியே தூக்கி போட்டு 19 ஸ்கொயர் ஆகும். 19 ஸ்கொயர் இப்போ மறுபடியும் உள்ள 19 தான் இருக்கும். இது வந்து 19 வந்து 3 times of 6 times of 19 is 114. அப்ப 6 into 3 is 18. 18 உள்ள வந்துடுது. ஸோ 19 minus 18 is 1. ஸோ இதுக்குள்ள வந்து 19 ஸ்கொயர் இருக்கு. 19 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 19 தான் வரும். ரொம்ப சிம்பிள். ஓகே, டோன்ட் மல்டிப்ளை இட். ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. கொஸ்டின் நம்பர் 5. 8x
டைம் ஆஃப் திஸ் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இதை வந்து உள்ளே எடுத்துட்டு போயிடுங்க. 2x + 2y ஹோல் கியூப்னு எடுத்துக்கங்க. மைனஸ் 3 உள்ள எடுத்துட்டு 27 உள்ள எடுத்துருப்பாங்க. 3x மைனஸ் 3y ஹோல் கியூப். இது டைரக்ட் ஃபார்முலா. ஏ இது பி இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா டைரக்டா இந்த ஃபார்முலா இங்க வெளியிலேயே இருக்கு. ஸோ அதனால நம்ம ஃபார்முலா எப்படி பண்ணீங்கன்னா ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபின்னு போட்டா போதும். திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி. இந்த ஏவை அந்த ஏவை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். திஸ் ஸ்மால் ஏனா வச்சுக்கோங்க. திஸ் இஸ் பி. ஸோ ஏ மைனஸ் பி ஃபார்முலா ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஏ மைனஸ் பி என்ன வேணா வந்துட்டு போகுது, ஆன்சர் தான் வரப்போகுது. அதனால வெளியில வர ஏ மைனஸ் பி ஃபார்முலா பத்தி யோசிக்க வேண்டாம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். வாட் இஸ் ஏ? 2x plus 2y whole square. That is A. What is B? 3x minus 3y whole square. What is AB? 2x minus 2x plus 2y into 3x minus 3y. இதுதான் வந்து direct formula. Okay. So இதுல 2 வெளிய எடுத்துட்டு எடுத்தீங்கன்னா 4y சாரி நீங்க டைரக்டா என்ன பண்ணுங்க, x ஸ்கொயர் y ஸ்கொயர் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இதுல x ஸ்கொயர் எவ்வளவு இருக்கும்? 4x ஸ்கொயர் வரும். இது 9y ஸ்கொயர் வரும். இது மல்டிப்ளை பண்ணா 6x ஸ்கொயர் வரும். அப்ப 9 plus 6 plus 4 எவ்வளவு? 90x ஸ்கொயர். டைரக்டா போட கத்துக்குங்க. ஓகே. அதே மாதிரி இதுல 4y ஸ்கொயர் வரும். இதுல பிளஸ் 9y ஸ்கொயர் வரும். இது மல்டிப்ளை பண்ணா 6 minus 6y ஸ்கொயர் வரும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா what will get? minus 4 plus 9 minus 6 அப்படி பார்த்தீங்கன்னா this 3 7y ஸ்கொயர் வரும். 7y ஸ்கொயர். அடுத்தது xy கண்டுபிடிக்க போறோம். இதுல இருந்து எவ்வளவு xy னா 2xy 4xy 8xy வரும். ஸோ 8xy. இது வந்து 9 minus 18xy. இது வந்து டைரக்டா 2 வெளியில x plus y, டைரக்டா 3 வெளியில x minus y, வெளியில 2 into 3 6 வெளியில இருக்கு. உள்ளுக்குள்ள x plus y x minus y x square minus y square. There is no xy term. Only xy term இங்க மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ இதை ரெண்டு சப்ராக்ட் பண்ணா we will get minus 10xy. இதுல இருந்து பாத்தீங்கன்னா a value is 19, b value is 7, c value already minus 10. இங்க minus minus போட்டீங்கன்னா plus 10 ஆயிடும். Answer is 26 plus 10 is 36. Plus 36 இவ்வளவு ஃபாஸ்டா பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் question number 6. x plus y plus z equal to 7. x square plus y square plus z equal to 85. x cube plus y cube plus 913. What is x y z கேக்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா வந்து x plus y plus x cube plus y cube plus z cube minus 3 times of x y z. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். equal to x plus y plus z 7 into x square plus y square equal to 85 minus xy plus yz plus minus zx. இது கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? by using this two formula, just square it, you will get 49 right hand side, left hand side x square plus y square plus z square plus 2 times of xy z yz zx கிடைச்சிடும். 2 times. இதுல வந்து இந்த வேல்யூ எவ்வளோ? 85. If you are taking 85 that side, 49 minus 85, obviously minus தான் வரப்போகுது. This is 15 minus 36. 2 times of xy plus yz plus zx equal to 13. அப்போ xy plus yz plus zx எவ்வளோ? minus 18. So xy plus yz plus z minus 18. Good. So இந்த வேல்யூ minus 18னால இது ஆல்ரெடி மைனஸ் பிளஸ் 18 ஆயிடும். ஸோ 18 plus 18 ஆகும். ஸோ 103. 103 தான் வந்து உள்ள இருக்க வேல்யூ. இது 7 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி பண்ணீங்கன்னா 721 வரும். ஸோ இதோட வேல்யூ இந்த 721 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க. வேல்யூஸ் 913. 913 721 டிவைட் பண்ணீங்க, சப்ராக்ட் பண்ணீங்கன்னா வில் கெட் 192. ஐ திங்க் 192 இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் xyz. 3 கேன்சல் பண்ணா 6 4 64. இப்போ கியூப் ரூட் ஆஃப் 64 ஆன்சர் இஸ் 4. ஒன்று சிக்ஸ் போட்டு 64 ரூட்னு 8 போட்டுறாதீங்க. ஆன்சர் 8 ஆப்ஷன்ல இருக்கு. கேர்ஃபுல். ஓகே. நெக்ஸ்ட் வாங்க. If the factor of this will be quadratic equation, if the factor of the quadratic equations are this and this, what will be the quadratic equation? ரொம்ப சிம்பிள். அப்படியே மல்டிபிள் பண்ணாவே will get the answer. Okay. x plus 3 into x minus 1 by 3. Just 3 ஆல மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னாவே you will get it. ஏன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மல்டிபிள் பண்ணா 0 வரணும். எல்லாம் 3 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 3x minus 1 x plus 3. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. 3 into minus 1 minus 1 வரணும். ரெண்டு ஆன்சர் தான். இதுல மட்டும் தான் minus 1 வருது. ஸ்டாப் இட். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே. ஆப்ஷன் சாய்ஸ் கொஞ்சம் தப்பா இருக்கு. கொஞ்சம் இல்லைண்ணா, இது தப்பா இருக்கு.
ஸோ ஆஃப் ஜாய்ஸ் என்ன வந்திருக்குன்னா இதுவும் தப்பு தான் ஆக்சுவலாக. உள்ளே போவோம் என்னதான் வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஆஃப் ஜாய்ஸ் ராங்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஃபேஸ் பண்ணால் கூட 3x² -9x + 8x -3 இதுதான் ஆக்சுவல் ஆன்சர். தப்பு. லாஸ்ட் ஆப்ஷன் சார், லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். சாரி சார் கரெக்ட் தான் இருக்கு. இப்போ ஆப்ஷன் சாய்ஸ் நம்மளுடைய ஆப்ல தப்பா இருந்ததுன்னா ஆமா, நீங்க இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். இது மல்டிபிள் பண்ணாவே என்ன வருதுன்னு ஓகே சார். ஃபர்ஸ்ட் அந்த ஆன்சர் வந்து 1/3 வேற இருக்கும். யூ ஷுட் நாட் மல்டிப்ளை லைக் தட். இது இப்படி மல்டிபிள் பண்ணிட்டு வந்து இது இப்படி மல்டிபிள் பண்ணீங்கன்னா இது மாத்திட்டு அப்புறமேட்டு பார்த்துங்க ஆன்சர். லாஸ்ட் ஆன்சர் இஸ் ஆன்சர். ஓகே, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஃபார் தி given pair. இது அடிக்கடி கேட்குறாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு கான்செப்டாகவே நடத்தலான்னு பார்க்குறேன். ஸோ வேணும்னா உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன், வரேன் லைவில் வரேன். ஓகே, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சொல்யூஷன் தி given pair. ஓகே, 2x + 6y. இது மாதிரி என்னன்னா எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட் என்னங்க 2, இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் கோஎஃபிஷியன்ட் 4, 2/4 போடுங்க. ஈக்குவல் டு ஒய்க்கு பக்கத்தில் கோஎஃபிஷியன்ட் 6, இங்கே ஒய்க்கு பக்கத்தில் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ 12. ஓகே, இங்கே -17/-30. இன்ஃபேக்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் வாங்க, இந்த வேல்யூ 1, இந்த வேல்யூ நாட் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆன்சரே ப்ரொசீட் பண்ண முடியும். இப்போ ஈக்குவல்ட்டுங்கிறதுனால இந்த வேல்யூ மூணுமே ஈக்குவலாக இருந்தால் நோ சொல்யூஷன். சரி, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் சொல்யூஷன், ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்க, நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா எத்தனை ஈக்குவேஷன் இருக்கோ அத்தனை அன்னோன் வேணும், அத்தனை அன்னோன் இருக்கணும். இப்போ 2 அன்னோன் இருக்கனால 2 ஈக்குவேஷன் வரும். 2 ஈக்குவேஷன் எங்க கிடையாது, 2 ஒரே ஈக்குவேஷன் தான். இப்போ இஃப் யூ மல்டிப்ளைங் திஸ் ஈக்குவேஷன் பை 2 ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஈக்குவேஷன் வந்துடும். ஸோ ஒரே ஈக்குவேஷன் தான் 2 டிஃப்ரெண்ட் வேரியபிளாக மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் யூ ஷுட் நாட் சரி, இந்த கேஸ் வந்து என்னன்னா ஒரே ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி தான் இருக்கு அந்த கொஸ்டின் 15/5 என்னவோ அதான் 9/3 ஒன்று தான், ரெண்டு ஒன்று தானே. 15/5 9/3 ஒன்று தான். இப்போ இதுவா அதுவானா எத்தனை இந்த மாதிரி எத்தனை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படிங்கும்போது எதுலையுமே சொல்யூஷன் கிடைக்காது. ஆன்சர் நோ சொல்யூஷன். இது என்ன கான்செப்ட்டுக்கு நான் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாகவே நடத்துகிறேன். இந்த ஒரு பர்டிகுலர் லீனியர் ஈக்குவேஷனுக்காகவே நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாம். சரி, கொஸ்டின் நம்பர் 9. x² - 3x - 1 = 0. then the value of this என்னன்னு கேட்குறாங்க. இதில் வந்து x-ஆல டிவைட் பண்ணுங்க. x - 1/x = 3. ஓகே, now இது வந்து x² + 8x - 1 = சாரி, இந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் வந்து நோ சொல்யூஷன் இல்லை. சாரி, ஒரு சின்ன கன்ஃபியூஷனு, என்னன்னு சொல்லிடுறேன். (2x + 6y = -17). ஸோ நோ சொல்யூஷன் கிடையாது, இன்ஃபினிட் சொல்யூஷன் தான். என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கையில் இருக்கு. இப்போ எக்ஸும் ஒய்யும் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட வேல்யூ. ஓகே, எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கிறது தான். இந்த எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கும் போது ஒய் வந்து 1ன்னு போடுங்க. சும்மா ஒய் 1ன்னு போட்டிங்கன்னா ஒய் அங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா 6y 6 அங்கே போனால் மைனஸ் ஆகும். வில் கெட் சம் வேல்யூ. எக்ஸ் வேல்யூ எவ்வளோ வரும்? -23. 23/2 இஸ் 11.5 வரும். ஸோ 11.5 வந்து எக்ஸு, ஒய் வேல்யூ 1 மைனஸில் இருக்கும். ஓகேவா? சரி, ஒய் வேல்யூ 0ன்னு போடுறேன். 0ன்னு போட்டீங்கன்னா எனக்கு 0ன்னு போட்டீங்கன்னா எக்ஸ் வேல்யூ என்ன வரும்? -8.5 வரும். ஓகே, ஒய் வேல்யூ ஒரு 2ன்னு போட்டுக்கோங்க. இப்படி நான் போயிட்டே இருக்கலாம். இன்ஃபினிட் வேல்யூஸ், ஆன்சர்ஸ் இன்ஃபினிட் தான். தெர் இஸ் நோ சம் இது இருக்கு, நோ சொல்யூஷனுக்கு கேப் இருக்கு. அது மாற்றி சொல்லிட்டேன். அந்த நோ சொல்யூஷனுங்கிறது என்ன கண்டிஷன் நம்ம ஒரு வீடியோவில் சொல்கிறேன். சாரி, ஆன்சர்ஸ் இன்ஃபினிட் தான்.
Next வாங்க. Question number 9. 9 x square minus 3x equal minus 1 equal to 0. Just in the equation x ஆல divide பண்ணுங்க. x ஆல divide பண்ணா x minus 1 by x equal to 3 ன்னு வரும். சரியா? இதுல அப்படியே இருக்கட்டும். x square minus plus 8x minus 1. இதுல வந்து x cube plus 1 by x power minus 1. ஓகே, இது ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். இது x மட்டும் வெளியே எடுங்களேன். அப்படி எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இது வந்து உள்ளுக்குள்ள -1. ஓகே, சரி. இப்போ இந்த எக்ஸ் வெளியே எடுத்தீங்கன்னா மைனஸ் டிவைட்ல இருக்கனால இது கீழே வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x -1 டிவைட் பை எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் -1. ஸோ இதை இந்த -1ல எக்ஸ் தான் இங்கே கீழே எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இது எக்ஸால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 8ன்னு வரும். இதில் நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு -1 போடணும். திஸ் வேல்யூ ஆல்ரெடி 3 பிளஸ் 8 இஸ் 11. இது 11 அப்படியே இருக்கட்டும். இதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்ப்போம். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா you will get 9. இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் -2ன்னு வரும். -2 அங்கே போனால் +2. ஸோ 9 + 2 is 11. This value is 11. ஆனால் 1 by இருக்கும். So this 11 and this 11 get cancelled. Answer is 1. Next question on the question number 10. 2x minus 3y is a factor of what ன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இது வந்து மைனஸ்ல இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி இது மைனஸ்ல இருக்கிறது தான் ஃபேக்டராக இருக்க முடியும். ரெண்டுமே ப்ளஸ்ல இருக்கு. சரியா? யூ கேன் ரிமூவ் திஸ். ஓகே, அண்ட் ஸ்கொயர் பண்ணும்போது இது ஸ்கொயர் பண்ணுங்க. வில் கெட் பிளஸ் -12xy வரும். ஏன்னா இந்த போர்ஷன் இது மூணுமே எக்ஸ் 2x மைனஸ் ஒய்யோட 3யோட ஹோல் ஸ்கொயர்டு இது இருக்கு. ஆனால் இது வராது. ஸோ இது திஸ் ஆன்சர். பட் இது ரைட் வேனா இதுதான் கரெக்ட் வே. ஆப்ஷன் வைஸ் வச்சு தான் நீங்கள் இது பண்ணுங்க. Clear? Question number 11. A minus 12 by A equal to 4. What is A is less than 0? What is the value of this? இந்த மாதிரி கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் இந்த நம்பருக்கு சம்பந்தம் இல்லாத போது put the value of A. ஏக்கு சம் வேல்யூ போடுங்க. ஏக்கு சம் வேல்யூ போடுங்க. சரி, என்ன வேல்யூ போடலாம் அப்படின்னா எந்த வேல்யூ போடலாம்னா 12க்கு என்ன வேல்யூ வந்து ஃபேக்டரோ அந்த வேல்யூ தான் ஏன்னு வச்சிருக்கோம். ஓகே, எந்த வேல்யூ போட்டால் 4 வருதுன்னு பாருங்க. ஏ இஸ் 12 by ஏ ஈக்குவல் டு 4. ஏக்கு நான் வந்து ஃபேக்டர் ஆஃப் 12 6 போடலாம், 4 போடலாம், 3 போடலாம், 2 போடலாம், ஈவன் 12 கூட போடலாம். எது போட்டால் 4 வருதுன்னு பார்ப்போம். ஐம் புட்டிங் ஏ ஈக்குவல் டு 4. 4 போட்டால் 4 12 by 4 இஸ் 3. 4 minus 3 1 தான் வரும். 4 ஒர்க் அவுட் ஆகாது. ஏ ஈக்குவல் டு 6 போட்டு பார்க்குறேன். 6 minus 12 by 6 is 2 equal to 4 வருது. ஸோ A equal to 6க்கு ஒர்க் அவுட் ஆகுது. இதில் 6 இங்கே போட்டிங்கன்னா 6 squared is 36 plus 36 by 36 equal to 1. ஸோ 36 plus 1 is 37. ஓகே ஓகே, ஸோ இது வந்து நம்ம எல்லாம் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக், பெரிய பிளண்டர். ஆன்சர்ஸ் 37 கிடையாது. சரியா? இதில் வச்ச செக் என்ன அப்படின்னா எப்பொழுதுமே இந்த ஆன்சர் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு இந்த கண்டிஷனை பார்க்கவே மாட்டோம். கண்டிஷன் இஸ் கிவன் ஏ இஸ் லெஸ் தேன் 0. வாட் இஸ் ஏ இஸ் லெஸ் தேன் 0னா நீங்கள் ஏ ஈக்குவல் டு 6 எடுத்ததே தப்பு. அப்போ ஏ வந்து நெகட்டிவ்ல இருக்க ஆன்சர் தான் எடுக்கணும். வாட் இஸ் தட் வேல்யூ? அப்போ ஏக்கு இன்னொரு வேல்யூ ட்ரை பண்ணி பாருங்க. என்னன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐ எம் புட்டிங் ஏ ஈக்குவல் டு +3 போட்டு 4 போட்டு போகிறேன். இல்லை 3 போடுறேன். லெட்ஸ் டேக் 3. A equal to -3 போடுறேன். இந்த இடத்துல -3 போட்டால் என்ன வரும்? ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாது. -2 போட்டு பாருங்க. A equal to -2 போட்டால் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். A equal to -2. ஓகே, -2 போட்டால் -2 -12 by -2 வரும். which is equal to 4 வருதான்னு பார்ப்போம். This is obviously +6 வந்துடும். 6 - 2 is 4. So A is -2. So you got it.
வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ஓகே. இங்க சப்ஸ்டிட் பண்ணா 2 ஸ்கொயர் இஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் இஸ் 4. இங்க சப்ஸ்டிட் பண்ணா 30 ஸ்கொயர் பை பிளஸ் 4 தான் வரும். திஸ் இஸ் 9. 9 plus 4 is 13. Answer is 13. இதுல நம்ம மாட்டிக்க போறோம். பி கேர்ஃபுல். வெரி 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 இம்பார்ட்டன்ட். நான் மட்டும் சொல்ல மாட்டேன், இது வந்து நம்மளுடைய மைண்டை கொஞ்சம் டைவர்ட் பண்ற மாதிரி உள்ள கேசஸ். ஸோ நாம தான் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. கொஸ்டின் நம்பர் 12. லெட்ஸ் டேக் கியூப் ரூட் ஆஃப் 6th ரூட் ஆஃப் 27 பிளஸ் திஸ் கேட்குறான். முதல்ல இந்த எக்ஸை இது பண்ணிடுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் போடுறதுக்கு பயப்படாதீங்க. எந்தெந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு ஃபியர் இருக்கோ அதுலேயே தான் உதவாங்குவீங்க. அதனால ஃபியர் உள்ள கொஸ்டினை தயவுசெய்து ஃபேஸ் பண்ணுங்க. ஓகே. எதெல்லாம் பயமா இருந்தால் ஃபேஸ் பண்ணுங்க. ஃபேஸ் பண்ணதான் இந்த பயம் போகும். சரியா? ஃபைன். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 27 அப்படின்னா 3ன்னு தெரியும். ஆனால் 6th ரூட் 6னா ஒன்றும் கிடையாது. 27 கியூப் ரூட் என்ன? 27ங்கிறது 3 பவர் 3ன்னு அர்த்தம். பவர் 1/6. 1/6 இதை கேன்சல் பண்ணால் ஸ்கொயர் ரூட் வந்துடும். அது கியூப் ரூட் ஆஃப் 2ன்னு வந்துடும். சரி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட். ஓகே. மைனஸ் இதை மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 24. 24 minus 3 plus 3 is 27. 27/4. 27 by ரூட் எடுத்தீங்கன்னா 3√3 upon 2ன்னு வரும். சரியா? இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணி இது சப்ராக்ட் பண்ணா -√3/2. இதுதான் எக்ஸ் வேல்யூ. ஸோ பயப்பட வேண்டாம். எக்ஸ் வேல்யூ எப்படி இருந்தாலும் ஸ்கொயர் தான் பண்ண போறீங்க. ஆன்சர்ஸ் -√3/2. ஒய்க்கு வாங்க. √5 இது வந்து 9 into 5 எழுதலாம். 9 வெளியே எடுத்தீங்கன்னா 3√5. உள்ள ஸ்கொயர் நம்பர் வர மாதிரியே பண்ணுங்க. 5 வெளியே எடுத்து 5 into something எழுதுங்க. 5 into something பண்ணா 121 வரும். 121 ரூட் எடுத்தா 11√y பிளஸ் இந்த இடத்துல 5 வெளியே எடுத்தீங்கன்னா 49. 49 ரூட் எடுத்தீங்கன்னா 7√5. இப்போ லட்டு மாதிரி அப்படியே இருக்கு உங்களுக்கு. சரியா? 5 வெளியே எடுத்தீங்கன்னா இது 16 4√5. இது 5√5. சரியா? இதை ஆட் பண்ணா 18. 18 plus 3 is 21. 21√5 divided by 9√5 cancel 7/3. அதுதான் y. y is 7/3. x squared equal to this square பண்ணீங்கன்னா 3/4 plus y square பண்ணா 49/9. சரியா? ஸ்கேல் எப்படி 36 வரணும்? 36 ரெண்டு ஆன்சர் தான். 36 அங்கேயே ஸ்டாப் இட். இங்க மல்டிபிள் பண்ணுங்க. this plus this into this 7ல முடியும். this into this 6ல முடியும். 6ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணா 3ல முடியணும். ஒரு ஆன்சர் தான் 3. ஃபுல்லாலாம் கம்ப்ளீட் பண்ணாதீங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் 12. 13 வேல்யூ, the simplified value of this. இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு உங்களால போட தெரியணும். ஓகே. இது x³ - 2³ எழுதலாம். அப்போ x - 2 into x² plus 4x plus 2x plus 4 எழுதலாம். a³ - b³ ஃபார்மேட்ல. ஓகே. கீழே இது வந்து x - 1 into x plus 1 எழுதலாம். சாரி, மாற்றி சொல்லிட்டேன். x plus 2 x - 2 into x - 1 எழுதலாம். சரியா? இது வந்து x plus 1 ஹோல் ஸ்கொயர்டு மேல. இது வந்து x - 5 x plus 1. இது உல்டா போட்டுங்க. இது மேல வரப்போகுது, இது கீழே வரப்போகுது. 3 வெளியே எடுத்தீங்கன்னா x - 5 எழுதிப்பாங்க. கீழே இது வந்து x plus 2 ஹோல் ஸ்கொயர். x plus 2 ஹோல் ஸ்கொயர். சரியா? ஓகே. இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்க. இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது x plus 2 ஹோல் ஸ்கொயர் தான். இது x plus 2 ஹோல் ஸ்கொயர் தான். இது அப்படியே கேன்சல். இங்க ஒரு x plus 1 இருக்கு, இங்க ஒரு x plus 1 இருக்கு, அது கேன்சல். x - 2 கேன்சல். இது x plus 1 தான். இது சரியா? இது மல்டிபிள் x plus 1 தான் வரும். அப்ப இந்த போர்ஷனுமே கேன்சல். லெஃப்ட் வித் 3. வேற எதுவுமே இதுல. ஆன்சர் 3. வெளியில இங்க ஒரு 2 இருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஆன்சர் 2 and 3 மல்டிபிள் பண்ண 6 வரும். இங்க 2 இருக்கு. 2 into 3 6. ஸோ டைரக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி டக்கு டக்குன்னு எடுக்க தெரிஞ்சாலும் இந்த கொஸ்டின் ஈஸி. மற்றபடி இதை நீங்க உட்காந்து கை விட்டு கால் விட்டு எண்ணிட்டு இருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கில்ஸ் யுவர் டைம். ஓகே. கொஸ்டின் நம்பர் 14. x equal to 2 minus √3. what is the value of this கேட்குறாங்க. இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். 1/x கண்டுபிடிங்க. 1/x என்னன்னா
1 upon 2 minus root 3 இதுக்கு square root I mean rationalize பண்ணீங்கன்னா 2 plus root 3 upon 2 plus root 3 இது பண்ணீங்க அப்படின்னா you get கீழே 1 மேலே 2 plus root 3 வரும் x equal to 2 minus root 3 1 by x equal to 2 plus root 3 x plus 1 by x sorry x minus 1 by x ன்னு பாருங்க x minus 1 by x x இது 1 by x இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா minus 2 root 3 ன்னு வரும் சரியா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா minus 2 root 3 வரும் இதுக்கப்புறம் x cube minus 1 by x cube கண்டுபிடிக்கணும் அது என்னன்னா x cube minus 1 by x cube என்ன ஃபார்முலான்னா இதை வந்து அப்படியே கியூப் பண்ணுங்க plus 3 times of இந்த portion அப்படியே போடணும் minus 2 root 3 இதை கியூப் பண்ணா minus 8 இதுக்கு கியூப் பண்ணா 3 root 3 so 8 minus 24 root 3 minus 6 root 3 okay minus 30 root 3 so இந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த ஸ்டேஜ் வரது கொஞ்சம் குயிக்கா வரணும் அப்படின்னா தான் ஆன்சர் minus 30 root 3 got it fine question number 15 a equal to this 1 by a is the b நீங்க என்ன பண்ணுங்க a plus 1 by a கண்டுபிடிங்க a ங்கிறது b ங்கிறது 1 by b தான் b ங்கிறது 1 by a தான் 1 by a என்ன √8 minus 1 by √7 plus 1 upon √8 minus √7 இதுக்கு rationalize பண்ணீங்கன்னா √8 minus √7 plus √8 plus √7 okay rationalize பண்ணீங்கன்னா கீழே வந்து √8 minus √7க்கு அதோட கான்ஜுகேட் √8 plus √7 மேனிக்கலி மல்டிப்ளை பண்ணா கீழே 1 ஆயிடும் மேலே ஆயிடும் ஸோ இப்போ ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 2 √8ங்கிறது a plus 1 by a ங்கிறது 1 by a ங்கிறது b ஸோ a plus b ங்கிறது தான் மீட்டர் ஸோ வாட் இஸ் a ஸ்கொயர் plus 1 by a ஸ்கொயர் அப்படின்னா இந்த ஸ்கொயர் -2 2 √8 ஹோல் ஸ்கொயர் பண்ணி -2 பண்றதா இதோட ஸ்கொயர் 2 √8 ஸ்கொயர் எவ்வளோ 4 into 8 is 32 minus 2 is 30 so this value is 30 so a square plus 1 by a squared ங்கிறது b squared ங்கிறது 1 by a squared தான் அப்போ a square plus 1 by a squared is 30 minus ab ங்கிறது 1 ஏன்னா b யும் a வும் ரெசிப்ரோக்கல்னால 1 so இதே மாதிரி a square plus 1 by a squared is 30 plus 1 so மேல இருந்து எவ்வளோ 27 here 31 answer is 27 minus divided by 31 simple question number 16 x power 4 plus 1 by x power 4 இது 1 by x power 4 x power 4 plus 1 by x power 4 equal to 194 ரெண்டு பக்கம் ஒரு 4 ஆட் பண்ணுங்க you will get 196 வரும் so x square x power 4 plus 1 by x power 4 plus 2 னு வரும் so இது nothing but ரெண்டு பக்கம் x square plus 1 by x whole square equal to 196 196 is 14 ோட ஸ்கொயர் so 14 ஸ்கொயர் னா get cancel x square plus 1 by x square equal to 14 ஒரு ரெண்டு பக்கம் ஒரு 2 ஆட் பண்ணுங்க 2 ஆட் பண்ணா 16 வரும் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது x plus 1 by x உடைய whole square which is equal to 16 nothing but 4 square அப்படியே கேன்சல் பண்ணினா ஆன்சர் இஸ் 4 so x plus 1 by x கண்டுபிடிச்சாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க x square minus 4x plus 4 இதான் நீங்க கண்டுபிடிக்க போறது சரி இதுல இருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் இது x ஆல மல்டிப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷனை x square plus 1 equal to 4x அப்போ x square minus 4x equal to -1 அப்போ இந்த போர்ஷன் மட்டும் -1 plus 4 answer is plus 3 simple next question பாருங்க question number 17 x plus y equal to 1 xy equal to this what is x power 4 plus y power 4 இது நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க x square plus y square equal to 1 minus 2xy வரும் so xy இங்க x square plus y square வரும் அந்த xy அங்க எடுத்து போயிடும் okay good இப்போ மறுபடியும் ஸ்கொயர் பண்ணுங்க x power 4 plus y power 4 plus y power 4 plus 2 times of x square y square வரும் which is equal to இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணினா 1 plus 4x square y square minus
4xy வரும் சரியா? x power 4 y power 4 தான் கண்டுபிடிக்க போறோம். இது அங்க எடுத்துட்டு போனீங்கன்னா 1 minus plus 2x squared y squared not. ஏன்னா இங்க 4x squared இருக்கு, இங்க 2x squared இருக்கு. minus 4xy. ஓகே குட். இப்போ இதுல வந்து xy minus x is equal to minus 2 equal to 12 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டு போர்ஷன்லையும் xy காமனா வெளியே எடுக்கிறேன். இன்ஃபேக்ட் 2xy வெளியே எடுக்கிறேன். இது x power 4 plus y power 4 நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது சரியா? இதுல இருந்து 2xy வெளியே எடுத்தீங்கன்னா xy minus 2 வரும். ஓகே, இந்த போர்ஷனோட வேல்யூ வந்து 12. அப்போ 2 into 12 24, 24 plus 1 is 20. சிம்பிள். ஓகே, ஸோ கொஸ்டின் கேட்கறது ஒன்று, நம்ம ரியாக்ட் பண்றது ஒன்று, அந்த ஃப்ளோ உங்களுக்கு வரணும். ஓகே, இவன் இதுதான் கொடுத்துருக்காங்கன்னா xy வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணுங்கன்னு அர்த்தம். அப்போ xy வச்சு என்ன பண்ண முடியும், இங்கேருந்து எப்போ xy எடுக்க முடியும், ஸ்கொயர் பண்ண xy கிடைக்க போகுது. அப்போ xy மட்டும் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டேன், அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கிவன் ஈக்குவேஷன் அது மாதிரி ரியாக்ட் பண்ண முடியும் சரியா? இந்த கொஸ்டினோட இந்த டெசிஷன் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எடுக்க தெரியணும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 18. AB plus BCA plus BC plus 8. AB plus BC plus CA equal to 8. A square plus B square plus C square equal to 20. What is the possible value of this கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். A plus B plus C is தெரியும், அதான் A plus B plus C is கண்டுபிடிக்கலாம். A plus B plus C இது யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. இது 20 இது 2 டைம்ஸ் பண்ணுங்க, 18 16. So 16 plus 20 is 36. இது எதோட ஃபார்முலா, A plus B plus C யோட ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா டைரக்டா நான் போட்டேன். So 36 A plus B plus C என்ன வரும், 6 கிடைச்சிச்சு. So this value is 6. Good. இது எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும் அப்படின்னா A square plus B square plus C square plus minus AB minus BC minus C ன்னு வரும் சரியா? அப்போ A square plus B square plus C square 20 தெரியும், மைனஸ் AB மைனஸ் பிசிங்கிறது 18 தெரியும், அது மைனஸ் பண்ண 8 வரும். கீழே டிவைட் பை 2 போட மறந்துடாதீங்க. ஓகே, சாரி, அது வந்து 2 டைம்ஸ் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் கிடைக்கும். அந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும் சரியா? அந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகி A square plus B square plus C square 2A square 2B square 2 to cancel ஆகிடும். ஆன்சர் டைரக்ட் ஆன்சர், this is 12. 12 into 6 is 72. Direct answer. Simple. Next, question number 19. X power 4 minus 6x square minus 1 equal to 0. What is this value கேக்குறாங்க. நீங்க வந்து 6x square ஆல் டிவைட் பண்ணுங்க. Divide by x square, what will get? X square minus 1 by x square equal to 6. இது அப்படியே இருக்கட்டும். இதை கியூப் பண்ணீங்கன்னா x power 6 minus 1 by x power 6 equal to 6 cube plus 3 times of 6 ன்னு வரும். இதுதான் x power 6 minus 1 by x power 6. இது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க வரும் உங்களுக்கு 36 வரும். this 216, சாரி இது வந்து 18, 216 plus 18 ஓகே 234 வரும். ஸோ இதோட ரெண்டு வேல்யூ வந்து 234. ஓகே, பிளஸ் ஒரு 5 இருக்கு, இதுல இருந்து மைனஸ் 5 வெளியே எடுத்துருங்க. x square minus 1 by x squared வரும். what is x square minus 1 by x squared? 6 into 5 is minus 30. ஸோ மைனஸ் 30லேருந்து இங்கே 234 கட் பண்ணிங்கன்னா இங்கே 30 கட் பண்ணிங்கன்னா 4 வரும். 4 plus 5 is 9. 209 is the answer. Okay. Question number 20. A cube plus B cube plus C cube equal to 3ABC. அப்படின்னாவே A plus B plus C is 0 ன்னு அர்த்தம். Or A square plus B square plus C square minus AB minus BC minus A வந்து 0 இருக்கலாம். either this or that 0 இருக்கலாம். நான் இது 0 ன்னு வைக்கிறேன். இதுதான் A, இதுதான் B, இதுதான் C. இது A cube plus B cube plus C cube 3ABC இருந்துச்சுன்னா A plus B plus C is 0 or AB plus B, sorry, A square plus B square plus C square minus AB minus BC minus CA அது 0 இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். A plus B plus C is 0 பார்ப்போம். A வந்து 3x minus 1.
B வந்து 4x minus 3. C வந்து 2x plus 1 equal to 0. இது ரெண்டும் முடிச்சாச்சா? இதுல வந்து இது plus இது plus இது 11x வருது. 1x வருது. 9x வரும், sorry. 9x minus 3 வரும் equal to 0. So 9x equal to 3, x equal to 1 by 3. Okay, good. X not equal to 1 by 3. நல்ல வேலை கொடுக்கல. X equal to 3. X equal to 1 by 3 வருது. அப்போ a plus b plus c 0 கிடையாது. a square plus b square plus c square minus ab minus bc minus c தான் 0. இதுதான் 0. ஓகே, இது என்னது? இதோட வேல்யூ. இதோட வேல்யூ. What a tricky question. Okay, 3x minus 1 whole square. அதான் a. இது வந்து நீங்க ஒரு இந்த ஃபார்மட்ல போடலாம். எப்படி? இது வந்து நீங்க வந்து alternate formula a minus b whole square plus b minus c whole square plus c minus c whole square divided by 2 கூட போடலாம். சரியா? இந்த alternate formula. அப்ப a minus b னா this minus this என்னாச்சு? This minus this. 3x minus x minus 1 plus 1 3 plus 2 னு வரும். அப்போ அதான் இது. minus x plus 2 whole square. அதே மாதிரி plus this minus this போட்டீங்கன்னா 2x minus 4. 2x minus 4. அது whole square. அடுத்தது this minus this. minus x plus 2 whole square equal to 0. Divided by 2. 2 அங்க எடுத்துட்டு போயிட்டா 0. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணுதான். ஈக்குவல் டு 0னா இதுவும் 0, இதுவும் 0, இதுவும் 0 இருந்தாதான் 0 வரும். ஏன்னா ஸ்கொயர் பார்ட் 0 வருதுன்னு தான் என்ன அர்த்தம்? இண்டிவிஜுவல் போர்ஷன் 0 வந்தது 0 வரும். அப்போ டைரக்டா இது ஈக்குவல் டு 0 போடலாம். x ஈக்குவல் டு 2 போடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஏன்னா நல்ல வேலை 1/3 கொடுக்கல. 1/3 இங்க வந்து நாட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு உங்க ஆன்சர் 1/3 வந்துட்டு ஹாஃப் சாய்ஸ்ல 1/3 இருந்துச்சுன்னா நம்ம மைண்டு எப்பொழுதுமே இந்த வேல்யூ பார்க்கறதே கிடையாது. சரியா? அது பார்க்காமலே நம்ம ஆன்சருக்குள்ள போயிடுவோம். ஸோ 1/3 போட்டுனா இன்னும் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 1/3 இல்லாதனால, ஐ மீன் ஹாஃப் சாய்ஸ் இல்லாதனால ஆல்டர்னேட் மெத்தட் போகணும். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் சம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். கொஸ்டின் 21. x plus 1 by x equal to 4. What is x power 4y? இதெல்லாம் லட்டு. அப்படியே x square plus 1 by x square கண்டுபிடிச்சிங்க, that is 14. x cube plus 1 by x cube கண்டுபிடிங்க, that is 52. இதெல்லாம் அப்படியே எடுக்கணும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14 into 52 ரைட் ஹேண்ட் சைட். லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா x power 5 plus 1 by x power 5 plus x plus 1 by x. x plus 1 by x equal to 4. 4 அங்கே எடுத்துட்டு போங்க. 14 into 52 minus 4. So 50 into 14 எவ்வளோ? 700. 700 2 times போட்டு 728 வரும். 728லேருந்து 4 செப்பரேட் பண்ணால் 724. இதெல்லாம் வந்து மிச்சம் மீதி வைக்காம அடிக்கணும். அதே சமயத்தில் 30 to 47 தான் இந்த கொஸ்டின்லாம். ரொம்பலாம் இல்லை, ஒர்த்தான கொஸ்டின் கிடையாது. அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். x power 5 plus 1 by x power 5ல அப்படியே டக் டக்கு போயிடணும். சரியா? x minus y equal to 11. வாட் இஸ் திஸ் கேட்குறாங்க. நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா இது y minus 6 ஆகும், கீழே xy வரும். ஸோ y minus x divided by xy equal to 11 upon 24. ஸோ திஸ் வேல்யூ இஸ் 11 கொடுத்துருக்காங்க, ஆனால் மைனஸில். அப்போ minus 11 போட்டிங்கன்னா 11 11 கேன்சல். xy equal to 24. Of course minus 24. xy is minus 24. Okay, good. நான் கேட்குறது x cube y cube. ஓகே, வேல்யூ வந்து டைரக்டா போடுற மாதிரி இருந்தா போட்டுருவான். சரியா? எப்படி ரெண்டு நம்பர் செப்பரேட் பண்ண 11 வரணும். அட் த சேம் டைம் ப்ராடக்ட் வந்து 24 வரும். அப்போ
x value 8, y values -3 போட்டு பாருங்க ஒர்க் அவுட் ஆகும். 8 and -3. 8 into 3 is 24. இப்போ x minus y போட்டீங்கன்னா 8 of -3 24 வரும். சரியா? இதுல போட்டீங்கன்னா அதுதான் வரும். சரியா? y minus this minus 11 ஒர்க் அவுட் ஆகும். ஸோ திஸ் டைரக்டா நீங்க கியூப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். a கியூப்ல 512 மைனஸ் y கியூப்ல -27. இங்க வெளியில மைனஸ்னா +27 ஆகும். பிளஸ் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா -24 வருது. -24 ஸ்கொயர்னா 576. 576 மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா 27 பிளஸ் திஸ் 13 5 5ல ரெண்டு ஆன்சர் தான் முடியுது. சரியா? இது ஒன்று அடுத்தது வாங்க. 15 24 15 மிச்சம் 1 0 0ல இது மட்டும் தான் முடியுது. ஸ்டாப் இட். ஆன்சர்ஸ் 1 1 0 5 1 சார் ரிமைண்டரா? ஓ சாரி சார், இந்த இடத்துல 1 ஓகே ஆட் பண்ணா 15 வரும். 15 பிளஸ் திஸ் 1 ஆன்சர் ரைட். சாரி 115. இந்த இடத்துல இந்த கொஸ்டின்ல இந்த நம்பர் எடுக்கிறது மேட்டர். டக்குன்னு எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஐடியா கிளிக் ஆனது 24ங்கிறது நம்பர், 11ங்கிறது டிஃபரன்ஸுங்கும் போது அது நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மைனஸ் மாத்திக்கிட்டேன். ஓகே. கொஸ்டின் நம்பர் 23 2x minus 8x minus 1 equal to 0. இது x ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ x ஆல் டிவைட் பண்ணா 2x minus 1 by x equal to 8. ஓகே. ரெண்டு டிவைட் பண்ணுங்க. 8x cube minus 1 by x cube minus 3 into 2x into 1 by x into x 2x minus 1 by x, that is 8. The formula padi answer is right row. Okay, x is cancel. This is 6 into 8 is 48. 48 angona plus 48 avum. Answer is 560. Simple. Question number 24. 2x minus 3 by x equal to 2. What is the value of this? Okay, and we go square பண்ணுங்க. Square பண்ணா என்ன வரும்? 4x square plus 9 by x square minus 2x into this 6 minus 12 equal to 4. The minus 12 angana plus 12 ஆயிடும். Answer 16. 4x square plus 9 by x square equal to 16. இப்போ மறுபடியும் ஸ்கொயர் பண்ணுங்க. 16x power 4 plus 81x power 4 plus 2 into 4x squared into 9 by x squared equal to 256. X squared cancel. 8 into 9 is 72. 72 subtract 4 or no. Okay, or answer the 4 or subtract. Question number 25. X plus y plus is equal to 3a. Then find the value of this expression. Okay. ரொம்ப 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 ஈஸியா யோசிக்கலாம். x plus y plus z equal to 3a கொடுத்துருக்காங்களா? எல்லாத்தையும் a plus a plus எழுதிச்சு. x equal to a, y equal to a, z equal to a. அவ்வளோதான், ரொம்ப யோசிக்க வேண்டாம். பண்ணாலும் ஆன்சர் தான் வரப்போகுது. செக் பண்ணி வேணா பார்த்துங்க. a x a minus a 0 0 0 ஆன்சர் 0. சிம்பிள். எப்படி யோசிக்கலாம்? Just a minute. Just a minute. இது ஒரு ஆன்சர். ஓகே, சாரி, இதில் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட். a cube plus b cube plus c cube minus 3ab a minus x into a minus y into a minus z equal to a plus b plus b. aங்கிறது இது, bங்கிறது இது, cங்கிறது இது. சாரி, இதுதான் கரெக்டான ஆன்சர். சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இது அப்புறம் இன்னொரு பிராக்கெட் வரப்போகுது. a plus a is 3a minus x plus y minus z வரும். What is this? இது 3a தான். 3a minus 3a 0. 0 and anything 0. So right hand side 0. இப்போ இது மட்டும் தான் கேட்குறாங்க. இது மட்டும் கேட்குறாங்க. இந்த போர்ஷன் அப்படியே அந்த பக்கம் போயிடும்.
ஸோ ப்ளஸ் 3 times a minus x இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நான் முன்ன சொன்னது வந்து இது 2 எக்ஸ்டெண்டாக இருக்குன்னு நினச்சிட்டேன், சாரி. ஸோ ஆன்சர் இஸ் திஸ். இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி மிஸ்டேக் நீங்களும் பண்ணாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, ஸோ தேங்க்யூ. மேத்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். மற்ற வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ வில் டிஸ்கஸ் தட் ஆல்சோ. அண்ட் மோர் ஓவர் நாளையிலேருந்து அட் ஷார்ட் 7 AM PM ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தி டிலே. தேங்க்யூ.